நியூஸ் தமிழ் தேர்தல் பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய எங்களுடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுதே தருமபுரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் என்ற நிலையை நீங்கள் எடுத்துக் கூறினீர்கள். ஆனால் அது கடந்த காலங்களிலே கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து இங்கே ஆசிரியர்களாக பணியாற்றிய காலம் ஒன்று. இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2001 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தோம் என்றால், தருமபுரி மாவட்டத்திலே முழுமையாக 1 கிலோமீட்டருக்கு மிகாமல் ஒரு துவக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு மிகாமல் ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு மிகாமல் ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு மிகாமல் ஒரு மேல்நிலைப்பள்ளி என்ற நிலையை உருவாக்கி, அதன் அடிப்படையிலே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் பள்ளிக்கு செல்லா பிள்ளைகள் அத்தனை பேருமே பள்ளி கல்வியை கற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 2011 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தோம் என்றால், அங்கே 14 வகையான பொருட்களை இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக 14 வகையான பொருட்களை அந்த பள்ளிக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்கி இடைநிற்றலை தவிர்த்து அனைவரும் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி தந்தவர் இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எங்கள் எடப்பாடியார் அவர்கள். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கூட, இந்த நேரத்தில் நான் ஒன்றை மட்டும் கோடிட்டு காட்ட நான் விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை புதிதாக உருவாக்கப்பட்ட 2001-6 உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டவை 17, மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டவை 28. அதே போல 2011 முதல் 21 வரை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டவை 67, மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டவை 25. ஆக அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பார்க்கின்ற பொழுது 84 உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள் 53 உருவாக்கப்பட்டது. இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பள்ளி கல்வியிலே படித்து வந்தால்தான் உயர்கல்விக்கு செல்ல முடியும் என்ற சூழல். அதனுடைய தொடர்ச்சியாக தான் 2011 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தருமபுரி மாவட்டத்திற்கு பொறியியல் கல்லூரி, சட்டக்கல்லூரி, அரசு இருபால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரி அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி, அதே போல அரசு கல்லூரி பாலக்கோடிலே இருபாலர் கல்லூரி என்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று தொடங்கி வைத்ததோடு மட்டும் இல்லாமல் பல வகை தொழில்நுட்ப கல்லூரியும் அந்த நேரத்திலே தொடங்கப்பட்டது. இப்படி பல்வேறு வகையிலே உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையை உயர்த்தி காட்டியதன் அடிப்படையிலே இப்பொழுது தொடர்ந்து நடைபெறுகின்ற இன்றைக்கு போட்டித் தேர்விலே பார்த்தீர்கள் என்றால், தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எந்த நிகழ்வுகளாலும் நீங்க எடுத்து பார்க்கலாம், போட்டித் தேர்விலே அதிகப்படியானவர்கள் தேர்வாகி இன்றைக்கு பணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வித்திட்டவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும். அதற்கு பல்வேறு வகையிலே பல்வேறு உதாரணங்களையும் நாம் சொல்லலாம். இந்த நேரத்திலே அதனுடைய தொடர்ச்சியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொலைதூரம் சென்று பல்வேறு பணிகளை மேற்கொள்வதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதன் காரணமாக ஏரியூர் பகுதியில் இருந்து பெண்ணாகரம் வரக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் புதிதாக ஏரியூரிலே ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அதே போல உரப்பூருக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கடத்தூரிலே ஒரு ஊராட்சி ஒன்றியம், நல்லம்பள்ளியானது தருமபுரிக்கு அருகாமல் இருந்தால் கூட மக்கள் தொகை அதிகம். ஆகவே தாலுகா அலுவலகத்திற்கு சென்றால் அதிக நேரம் செலவாகிறது என்பதை கருத்தில் கொண்டு நல்லம்பள்ளியை மையமாக கொண்டு ஒரு வட்டாட்சியர் அலுவலகம், அதே போல பாடகோலிலிருந்து காரிமங்கலத்தை மையமாக கொண்டு ஒரு வட்டாட்சியர் அலுவலகம். இதெல்லாம் மக்களுடைய நேரம் வீணாகாமல், எரிபொருள் வீணாகாமல் நேரத்தை மிச்சப்படுத்துகின்ற வகையிலே மக்கள் பணி ஆற்றுவதற்காக இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தோற்றுவித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தருமபுரி மாவட்டத்திலே 3 உறுப்பு கல்லூரிகள், ஒன்று பெண்ணாகரம், இன்னொன்று அரூர், இன்னொன்று பாப்பிரெட்டிப்பட்டி. ஆக பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியிலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவருடைய கட்டணம் 10,000 ரூபாய், 9,000 ரூபாய், 11,000 ரூபாய் என்று இருந்தது. அரசு கல்லூரி தருமபுரியிலே இருந்தது, அதில் 1000 ரூபாய் மட்டும்தான் கட்டணம். ஆகவே தருமபுரி மாவட்ட மக்களுக்கு அந்த கூடுதல் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் இங்கே இருக்கக்கூடிய 3 கல்லூரியோடு சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 41 பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியும் அரசு கல்லூரியாக மாற்றி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதன் மூலம் இங்கே உயர்கல்விக்கு செல்கின்ற எண்ணிக்கையும் கூடுதலாகியது. அப்படி பல்வேறு வகையிலே உயர்கல்விக்கு செல்கின்ற எண்ணிக்கை கூடுதலாகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்ட நிலையிலிருந்து ஒரு முன்னேறிய மாவட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு 7.5% மருத்துவ படிப்புக்காக உள்ஒதுக்கீட்டை தந்தார். அதன் மூலம் இன்றைக்கு தருமபுரி மாவட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக மருத்துவ படிப்புக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. அதே போல மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார், அதியமான் கோட்டம் இன்றைக்கு சீரமைக்கப்படுகிறது என்று. அந்த அதியமான் கோட்டம் வருவதற்கு வித்திட்டவர் இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அன்றைக்கு நான் அந்த துறை அமைச்சராக இருந்தேன். அங்கே
HRNC-க்கு சொந்தமான நிலம் இருந்தது. அந்த நிலத்தை கையகப்படுத்தப்பட்டு அதிமான் கோட்டத்திற்கு நிதி ஒதுக்கி கட்டப்பட்டது அம்மா அவர்கள். அதே போல பாப்பாரப்பட்டியிலே ஓகேங்க ஐயா, நன்றி நன்றி. 5 நிமிடம் முடிஞ்சிச்சு. திமுகவும் அதிமுகவும் தர்மபுரிக்கு போட்டி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத 2 பேருடைய கருத்து மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. நேரம் கொடுக்க முடியல. அதிலும் குறிப்பா முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்ததுனால பள்ளிகள் சார்ந்தும் கல்லூரிகள் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டாரு. திமுகவுக்கு போட்டி அதிமுக நாங்க செஞ்சிருக்கோங்கிற விஷயத்த குறிப்பிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளை திமுக அதிமுக பிரதிநிதிகள் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறாங்க.